بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران الكريم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا وقال الله تعالى ايضا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون وقال الله تعالى ايضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எல்லா புகழ்ச்சியும் ஏக வல்லவனாம் அல்லாஹ் ஜல் ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவருடைய சாந்தியும் கருணையும் அவரின் இறுதி தூதர் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவட்டை தன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியங்கள் தபஅத்தாபியங்கள் உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிமான ஆண் பெண் நல்லடியார்கள் அனைவர்கள் மீதிலும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்க ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்று அவனுடைய பள்ளிக்கு விரைவாக வந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதிலும் இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய அத்துணை நபர்கள் மீதிலும் எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல் ஷானஹு தஆலாவுடைய சாந்தியும் கருணையும் என்றென்றும் என்றும் நிலவற்றமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய பேருளால் பெரும் கிருபையினால் புண்ணியமும் அருளும் நிறைந்த ரமலானுடைய மாதத்தை நாம் எல்லாம் அடைந்து 10 தினங்களை நாம் கடந்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு வருடமும் ரமலானை நாம் சந்திக்கின்றோம். அந்த ரமலான் நம்மை சந்திக்கிறது. ஆனால் அந்த ரமலான் நம்மிடத்தில் எப்படிப்பட்ட மாற்றங்களை எதிர்பார்த்ததோ அந்த மாற்றங்களோடு நாம் இந்த ரமலான்களை எல்லாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோமா என்று கேட்டால் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. எத்தனையோ வருட ரமலானை நாம் சந்தித்திருக்கிறோம். ஆனால் அந்த ரமலான் நம்மிடத்தில் எதை எதிர்பார்த்ததோ
அந்த எதிர்பார்ப்பை நாம் சரியாக செய்திருக்கிறோமா என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு கேள்விதான். ரமலான் இடத்தில் எவைகளை எல்லாம் எதிர்பார்க்கிறது? நம்மிடத்தில் தக்குவா வந்துவிட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது. அந்த தக்குவாவை நாம் எந்த ரமலானில் வளர்த்து விட்டோம், அந்த தக்குவாவை எந்த ரமலானில் நாம் பெற்றுக் கொண்டோம் என்று நம்ம யாராவது கூற முடியுமா? நான் இந்த ஒரு மாத காலங்கள் நோன்பிருந்தேன். இந்த ரமலானின் மூலமாக நான் இறையச்சத்தை வளர்த்துக் கொண்டேன், அல்லது என்னுடைய பண்பாடு விஷயங்களில் நான் நல்ல விதமாக நடந்து கொண்டேன், குர்ஆனோடு அதிகமாக தொடர்புகளை நான் ஏற்படுத்திக் கொண்டேன், குர்ஆன் எனக்கு அறவே மோத தெரியாமல் இருந்தது, ரமலானை பயன்படுத்தி குர்ஆன் அருளி அந்த மாதத்தில் அந்த குர்ஆனை நான் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எனக்கு தந்தான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நம்ம யாராவது இருக்கிறார்களா என்று சொன்னால் இல்லை. இந்த மாதத்தை எல்லா மாதங்களையும் போல நாம் கடந்துதான் செல்கின்றன தவிர இந்த மாதத்திற்கு அல்லாஹ் சிறப்பை சொல்லியிருக்கின்றானே, அந்த சிறப்பின் மூலமாக நாம் எதையாவது பலனை அடைந்திருக்கின்றோமா, அதற்கான எந்த விதமான முயற்சிகளாக நாம் எடுத்திருக்கிறோமா என்று சொன்னால் இல்லை என்கின்ற பதில் தான் பெரும்பாலானவருடைய இடத்திலிருந்து வரும். ஏன் மற்ற மாதங்களை போலதான் இந்த மாதத்தையும் குறைக்கிறோம். என்ன ஒரே ஒரு வித்தியாசம், நோன்பு வைக்கிறோம், அவ்வளவுதான். ரமலான் மாசத்துல நோன்பு வைக்கிறோம். அதுவும் கூட ஒரு காலத்தில் வீட்டில் உள்ள எல்லோரும் நோன்பு வைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு நோன்பு கூட பல இல்லங்களிலே பல பெரியவர்கள் வைக்காமல் இருக்கிறார்கள். அதை பார்த்து சிறுவர்களும் வைக்காமல் இருக்கிறார்கள். ஒரு காலத்தில் எல்லாரும் நோன்பு வைப்பாங்க. அவங்க தொழுகிறாங்க, தொழுகையாளிகளும் நோன்பு வைப்பாங்க, தொழுகை இல்லாதவர்கள் நோன்பு வைப்பாங்க. ஆனால் இன்றைக்கு கால சூழ்நிலை தெரியுமா, பெரும்பாலான இல்லங்களில் பெரியவர்களே நோன்பு வைப்பதில்லை. எதை காரணம் காட்டுகிறார்கள்? தன்னுடைய வியாபாரத்தை காரணம் காட்டுகிறார்கள், தன்னுடைய உடல்நிலையை காரணம் காட்டுகிறார்கள், தன்னுடைய வேலை பதுமை காரணம் காட்டுகிறார்கள். அப்படியெல்லாம் காரணத்தை காட்டி அல்லாஹ் நம்மின் மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய அந்த ரமலானுடைய நோன்பை கூட சரியாக நோக்காதவர்களாக, அல்லது நானும் நோன்பு நோற்றேன் என்று மக்களுக்கு மத்தியில் சொல்வதற்காக வேண்டி ஆரம்பத்தில் ஒரு 3 நாட்கள் நோன்பு நோட்டு விட்டு அடுத்ததாக ஒரு 27ஆம் கிழமை ஒரு நாள் நோன்பு நோட்டு விட்டால் 30 நோன்பை நோட்டு விட்டதற்கு சமம் என்பதை போன்று நினைத்து அப்படி செய்யக்கூடிய மக்களும் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள், இந்த சமூகத்தில் இருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மாதத்தை எவ்வளவு அற்புதமான மாதம் என்று சொல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தை எவ்வாறெல்லாம் சிராகித்துக் கூறியிருக்கிறார்கள். அந்த எந்த உணர்வும் இல்லாமல் மற்ற மாதங்களை போலவே இந்த மாதங்களை இந்த முஸ்லிம் சமூகம் கடந்து கொள்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக இந்த சமூகம் நாளை மறுமையில் வெற்றி பெறுவது என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இந்த சமூகம் அல்லாஹ்விட்ட கடமையான அந்த கடமையான நோன்புகளை கூட நோன்பதற்கு இன்றைக்கு துணிவில்லாமல் இருக்கிறார்கள். நோன்பு காலகட்டங்களிலே நோன்பு வைக்காமல் கடைச்செருக்களிலே நின்று கொண்டு அதை இதை சாப்பிட்டுக் கொண்டு தான் ஒரு நோன்பாளி என்பதை ஒரு மறைமுகமாக கூட காட்டாமல் நான் நோன்பு வைக்கவில்லை என்பதை அவர்கள் மக்களுக்கு தெரியப்படுத்தாமதான் இருக்கிறோம். ஆனா அதையும் செய்வதில்லை. பகல் காலகட்டங்களிலே சில ஊர்களிலே பார்க்கலாம், சில தெருக்களிலே பார்க்கலாம். நம்முடைய இஸ்லாமிய சகோதரிகள் கூட ஹோட்டல்களிலே அமர்ந்து கொண்டு உணவுகளை சாப்பிடுவது, தேநீர்கள் அருந்துவது, இது போன்ற காரியங்களில் எல்லாம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்த்தோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தின் சிறப்பை குறித்து ஏராளமான செய்திகளை சொன்னார்கள் என்பதை நாம் எல்லாம் பல முறைகளில் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் நமக்கு நிறைவு வருவதே இல்லை. எல்லா
நதி போலதான் கடந்து போறோம். அன்பானவர்களே, ஒரு விஷயத்தை நீங்கள் நினைவில் ஆழமாக பதிவு வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய நாம் நாளைக்கு இருமுவா என்று தெரியாது. பேசக்கூடிய நானாக இருந்தாலும் சரி, கேட்கக்கூடிய நீங்களாக இருந்தாலும் சரி, அடுத்த வினாடி என்ன நடக்கும் என்று யாருக்காவது எந்த விதமான உத்தரவாதமும் இருக்கிறதா? எத்தனை செய்திகளை நாம் கேள்விப்படுகிறோம். நம்முடைய உறவுகளுக்கு மத்தியில், நம்முடைய மஹல்லாக்களில் எத்தனை செய்திகளை கேள்விப்படுகிறோம். நேற்று அவர் நம்மோடு இருந்து தொழில் கொண்டிருந்தார், இன்றைக்கு அவர் ஜனாதாவாக படுத்துக் கொண்டிருக்கிறார் என்றெல்லாம் பல செய்திகளை கேள்விப்படுகின்றோமே. நாம என்ன இதிலிருந்து மாற்றத்தை ஏற்படுத்தினோம்? நாம் இதிலிருந்து என்ன படிப்பினையை பெற்றோம்? சிந்திக்கிறதா இல்லையா? நேற்று வரை நம்மோடு ஒன்றாக வியாபாரம் செய்தவர், நம்மோடு எல்லா நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டவர், இன்றைக்கு அவர் இல்லை என்று ஒரு நிலை வருகின்ற பொழுது நாளைக்கும் நமக்கு ஏற்படலாம் இந்த நிலை. அதற்கு முன்னதாக நான் மறுமைக்காக என்ன சேமித்து வைத்திருக்கின்றேன் என்ற கேள்வி ஒவ்வொருடைய உள்ளத்திலும் வர வேண்டுமா இல்லையா? அல்லாஹ் அதுதான் கேட்க சொல்றான். உன்னை நீ உனக்கு நீயே கேட்டுக்கொள். அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ், ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வல்தன்துர் நஃப்ஸு மா கத்தமத் லிகத், நாளை மறுமைக்காக நீங்கள் எதை முற்படுத்தி வைத்திருக்கிறீர்கள் என்பதை நீங்களே சோதித்து பாருங்கள். மறுமைக்காக என்ன தயாரிப்பு இருக்கிறோம்? இந்த உலகத்தில் வாழ்ந்தோம், மரணித்தோம் என்று சொன்னால் நம்முடைய எல்லா சாட்டுகளும் முடிந்து விட்டதா? இல்லையே. இந்த மரணத்திற்கு பிறகு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது என்றுதான் மார்க்கம் ஆணித்தரமாக சொல்கிறது. அதைத்தான் நாம் நம்பி இருக்கிறோம். மறுமை என்கின்ற ஒரு நம்பிக்கை நம்மிடத்தில் இருக்கிறதா இல்லையா? அந்த மறுமை நம்பிக்கை உண்மை என்று நாம் உண்மையாக நம்பினால் நம்முடைய வாழ்க்கை தரத்தை நாம் எப்படி அமைத்துக் கொள்வோம்? நம்முடைய வாழ்க்கை தரத்தை நாம் எப்படி அமைத்துக் கொள்வோம்? மறுமைக்காக அமைத்துக் கொள்வோமா இல்லையா? அப்படி என்று சொன்னால் இன்றைக்கு உலக இன்பங்களில் மூழ்கி மறுமையை மறந்து நாம் வாழ்கிறோம் என்று சொன்னால் மறுமையின் மீது சரியான நம்பிக்கை இல்லை என்றுதான் இருக்கிறது. நமக்கு மறுமையின் மீது சரியான நம்பிக்கை நமக்கு இருக்கும் என்று சொன்னால் நாம் எப்படி வாழ்வோம்? அல்லாஹ்விட்ட அத்துணை கட்டளைகளை நிறைவேற்றுவோமா இல்லையா? மறுமை என்று ஒன்று இருக்கிறது. அல்லாஹ் அவருக்கு முன்னால் நாம் நிறுத்துவாக்கப்படுவோம். அல்லாஹ் நம்மை விசாரிப்பான். அந்த விசாரணையின் பொழுது நான் சரியாக அல்லாஹ்வுடைய அந்த கேள்விகளுக்கு பதிலளித்தால் மட்டும்தான் நான் மறுமையில் வெற்றி பெற்று சொர்க்கத்தை அடைய முடியும் என்பதை நாம் உளப்பூர்வமாக உண்மையாக நாம் நம்பிக்கை கொண்டிருந்தோம் என்று சொன்னால் எந்த ஒரு மூமினாவது இந்த ரமலானுடைய காலகட்டத்தை பாழ்படுத்துவானா? வீணாக்குவானா? வீணான காரியங்களில் ஈடுபடுவானா? அப்ப என்ன சிந்தனை இருக்கிறது நமக்கு? ஏதோ ஒரு பெயரளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்கிறோம், அவ்வளவுதான். எல்லாரும் சொன்னாங்க அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், நான் சொல்லிவிட்டு ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ரசூலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி, நானும் நம்பிவிட்டேன், அவ்வளவுதான். இது வாயளவில் சொன்னால் போதுமா? ஈமான் என்பது வெறும் வாயளவில் சொல்வதா? இல்லை சொல்வதர்களே. ஈமானுக்கு உண்டான டெஃபினேஷன் என்ன? ஈமான் என்று சொன்னாலே அல் கௌலு பில் லிசான், நாவினால் மொழியணும், நாவினால் மொழியணும். அதோடு மாற்றமல்ல, உள்ளத்தினால் அதை ஏற்றுக்கொள்ளவும் வேண்டும். வெறும் நாவினால் மொழிந்தவர்கள் எல்லாம் ஈமான் கொண்டவர்கள் என்று யாரையாவது சொல்ல முடியுமா? எத்தனையோ பேர்கள் இஸ்லாமிய பாடகர்கள், மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் இஸ்லாமிய பாடல்களை பாடுகிறார்கள், நல்ல அற்புதமான பாடல்கள் எல்லாம் பாடுவார்கள், இறைவனிடம் கையேந்துங்கள் என்று சொல்வார்கள், எல்லாம் நல்ல பாடல்கள் எல்லாம் பாடுவாங்க. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற பாடல்கள் எல்லாம் பாடுவார்கள். பாடக்கூடியவர்கள் மாற்று மதத்தை சார்ந்தவர்களாக இருப்பார்கள். அதனால அவர்கள் இஸ்லாத்துக்குள்ள இருக்கிறாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று நாம் சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ஏன்? இஸ்லாம் என்று சொன்னாலே, ஈமான் என்று சொன்னாலே என்ன அர்த்தம்? அல் கௌலு பில் லிசான், அல் இஅ்திகாது பில் கல்ப், வல்
வல்கௌலு பில் லிசான், உள்ளத்தினால் நம்பிக்கை கொண்டு நாவினால் மொழிகிறோம். அல்லாஹ் ஒருவன் தான், அவனுக்கு இணை இல்லை, அவனுக்கு துணை இல்லை, நாளை வறுமை என்று கொண்டிருக்கிறது, அதுல மாலிக் யௌமித்தீன் அவன், விசாரணை நாளுடைய நீதிபதி அவன், இப்படியெல்லாம் அல்லாஹ் வந்து நம்பணும். நம்பி வல்கௌலு பில் லிசான், அது நாவினால் மொழிகிறோம். ஆமா, ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ், நான் சாட்சி பகர்கிறேன் அல்லாஹ் ஒருவன் தான் என்று நாவினால் மொழிகிறோம். இது ரெண்டோட கூட முடியல. இன்னொன்றையும் இஸ்லாம் சொல்லுது, ஈமான் என்று சொன்னால் வெறுமென நாவினால் மொழிந்து உள்ளத்தினால் ஏற்றி நாவினால் மொழிவது மட்டுமல்ல, இன்னொரு விஷயம் இருக்கிறது. வல் அமலு பில் ஜவாரிஹ், வல் அமலு பில் ஜவாரிஹ், உடல் உறுப்புகளால் செயல்படுத்தணும். ரொம்ப முக்கியம் அது. நான் ஈமான் கொண்டுட்டேன், அல்லாஹ்வை நம்பிட்டேன், வாயால முடிஞ்சிட்டேன், உள்ளத்தால ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி வீட்டுல உட்கார்ந்து இருக்கலாமா? முடியாது. என்னது? நீ அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டாயா? அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவர்களும் ஐங்கால தொழுகை நிறைவேற்ற வேண்டும், ரமலானுடைய மாதத்தில் நோன்பை நோக்க வேண்டும், வசதி படைத்தவர்கள் ஹஜ் செய்ய வேண்டும், வசதி படைத்தவர்கள் தம்முடைய பொருளாதாரத்தில் ஜகாத் கொடுக்க வேண்டும். இப்படி எல்லாம் மார்க்கம் சொல்லுது. இதையெல்லாம் செயல்படுத்தும். இதையெல்லாம் செயல்படுத்தினாதான் அவர் உண்மையான ஈமான் கொண்டார் என்பது அர்த்தம். இல்லை என்று சொன்னால் பெயர் அளவில் பேருக்கு என்றுதான் கூடுவார். அதான் இஸ்லாம் சொல்லுது. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்கள், இப்ப நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். ஈமான் என்று சொன்னாலே ஈமானுடைய டெஃபினிஷனை வரைவிலக்கணமே என்னவென்று சொன்னால் அல் இக்திகாது பில் கல்ப் வல் கௌலு பில் லிசான் வல் அமலு பில் ஜவாரிஹ் என்று மார்க்கம் சொல்லி தருகிறது என்று சொன்னால் மூணு விஷயங்கள் இருக்கணும். ஈமானுக்கு நாவினால் மொழிவது இருக்கணும், உள்ளத்தினால் ஏற்றுக்கொள்ளணும், உடல் உறுப்புகளால் அமல் செய்யணும். இந்த மூன்று இல்லாமல் ஒருவன் உண்மையான மூமினாக ஆக முடியாது. அப்ப நாம ரெண்டு இருக்கிறோம். இது ஈமான்ல வாயினாலும் மொழிந்துள்ளோம், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்கிறோம், அடுத்ததாக உள்ளத்தினாலும் அதை ஏற்றுக்கிட்டோம். ஆனா அமல் செய்கிறோமா? அல்லாஹ் இட்ட அத்தனை கட்டளைகளையும் நாம் சரிவர நிறைவேற்றுகிறோமா என்பதை நமக்கு நாமே கேட்டுக் கொள்ள வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், மறுமையில் நீ வர வேண்டியது இருக்கிறது, என்னை சந்திக்க வேண்டியது இருக்கிறது, அதற்காக நீ எதை முற்படுத்தி வைத்திருக்கிறாய், என்ன அமல் உன்கிட்ட இருக்குது என்று அல்லாஹ் கேட்கிறான். நான் கேட்பேன், உனக்கு இவ்வளவு நாட்கள் ஆயுள் காலத்தை கொடுத்து நீ இந்த உலகத்தில் வாழ்வதற்காக எல்லா விதமான வசதி வாய்ப்புகளையும் கொடுத்து நீ என்ன செய்தாய் என்று அல்லாஹ் கேட்டால் நம்மிடத்தில் என்ன பதில் இருக்கிறது? அதற்கான பதிலோடு நாம் இந்த உலகத்தில் வாழ்கிறோமா? சிந்திக்கிறோமா இல்லையா? அல்லாஹ் சொல்றானே, உங்களுடைய அமல்கள் எல்லாம் நாளை மறுமை நாளில் தராஸ் மீசான் என்கின்ற அந்த தராசு எடை போடப்படும். எடை போடுவது என்பது உறுதி என்று அல்லாஹ் சொல்கிறார். யாருடைய அந்த நன்மையின் எடை தராசு கனமானதாக இருக்கிறதோ அவர்கள் வெற்றியாளர்கள். யாருடைய நன்மையின் தராசு எடை கம்மியாக குறைவானதாக இருக்கிறதோ அவர்கள் நஷ்டவாளிகள். தங்களுக்கு தாங்களே அனைவரும் இணைத்துக் கொண்ட நஷ்டவாதிகள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்ப நாம நஷ்டவாதிகளாக ஆக வேண்டுமா அல்லது வெற்றி பெற்றவர்களாக ஆக வேண்டுமா? உண்மையில் வெற்றி என்பது என்ன? அல்லாஹ் சொல்றான், உண்மையில் வெற்றி என்பது இந்த உலகத்தில் நீங்கள் எத்தனையோ வெற்றியை காண்பீர்கள், அதெல்லாம் தற்காலிக வெற்றி தான். அது நிரந்தர வெற்றியா? யாருக்கும் நிரந்தர வெற்றி அல்ல. இந்த உலகத்தில் அவர் எவ்வளவு படித்து பட்டதாரியாக ஆகி பல லட்சங்களுக்கு அவர் அதிபதியாக இருந்தாலும் கூட அவர் இந்த உலகத்தில் வெற்றி பெற்று விட்டார். ஆனா அந்த வெற்றி நிரந்தரமான வெற்றியா? அவர் மரணத்தில் விட்டால் அவருடைய வெற்றியும் போய்விடுமே. ஆனால் உண்மையில் எது தெரியுமா வெற்றி? நாளை மறுமையில் அல்லாஹ் விசாரணை செய்து நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்தில் நுழைவிக்கப்படுகிறாரே, அவர்தான் உண்மையான வெற்றியாளர். அல்லாஹ் சொல்லுகிறார். சிலர்கள்
அல்லாஹ் சொல்கிறார், உண்மையில வெற்றி உண்மையில வெற்றி என்பது எது தெரியுமா? நாளை மறுமையில் நரக நெருப்பை விட்டு பாதுகாக்கப்பட்டு அல்லாஹ் கேட்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் சரியான பதிலை அளித்து அதிலிருந்து பாதுகாக்கப்பட்டு அல்லாஹ் சொர்க்கத்துக்கு போய் சொல்வானே, அப்பதான் நாம உண்மையிலேயே வெற்றி அடைந்தவர்கள். அவர்களுக்கு இருக்கக்கூடிய சந்தோஷம் தான் உண்மையான சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை நாம் அடையணுமா வேண்டாமா? அந்த சந்தோஷம் நமக்கு வேணுமா வேணாம்? அந்த வெற்றி நமக்கு வேணுமா வேணாமா? அந்த வெற்றிக்காக இந்த உலகத்தில் அந்த நேரத்தை ஒதுக்குங்கள் என்று மார்க்கம் சொல்கிறது. அந்த நேரத்தை ஒதுக்குங்க. அல்லாஹ் நம்மளை படைச்சிட்டு 24 மணி நேரம் என்னை வணங்கி கொண்டே இருங்கள் என்று நான் சொல்லல. அப்படி சொன்னாலும் நாம் செய்துதான் ஆக வேண்டும். ஆனா அப்படி சொன்னாரா? அல்லாஹ் என்ன சொல்றா? ஒரு குறிப்பிட்ட நேரங்கள் என்ன ஸலாத்த கானத் அலைல் முஃமினீன கிதாபன் மவ்கூதா. அல்லாஹ் சொல்றானே, நிச்சயமாக முஃமின்களுக்கு தொழுகை என்பது நேரம் குறிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறானே. அப்படிப்பட்ட அந்த நேரத்திலேயாவது தொழுகணுமா இல்லையா? இப்ப உன்னை படைத்ததை நான் எதற்காக? வமா கலக்குத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன்றான். உன்னை படைச்சதுன்னா என்ன வணங்குவதற்கு அப்படின்னு சொன்ன இறைவன் 24 hours நீங்க என்ன வணங்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்றானா? இல்ல. என்ன? ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கிறது. ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழுகை தொழுதால் போதும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றானே. அப்ப அல்லாஹ் எவ்வளவு பெரிய கிருபையாளன். அந்த கருணையாளனுக்கு நாம் என்ன நன்றி கடன் செய்கிறோம்? நம்ம என்ன நன்றி கடன் செய்கிறோம்? 50 வேலை அல்லாஹ் கொடுத்தான். 50 நேர பக்கத்தை அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு கொடுத்தானா இல்லையா? அது 5ஆக ஆக்கி 50 நேரத்தில் நான் உங்கள் மீது நிர்ணயம் செய்து நீ 5 நேர தொழுகையை தொழுதாவே அல்லாஹ் என்ன செய்யறானா? 50 பக்கத்து தொழுதால் என்ன நன்மையை நான் உனக்கு தருவேன் என்று நிர்ணயம் செய்திருந்தேனோ அதை கொடுத்துருவேன்னு சொல்லி நபிக்கு அல்லாஹ் அறிவிப்பு செய்கிறார். சொன்னா அல்லாஹ் எவ்வளவு பெரிய கருணையாளர், கிருபையாளர். அந்த 5 நேர தொழுகைகளுக்கு கூட, அதுவும் ரமதானுடைய காலகட்டங்களில் கூட சரியாக நிறைவேற்றாத சமூகமாக இந்த சமூகம் இருக்கிறது என்று சொன்னால் நாளை மறுமையில் எப்படி வெற்றி பெற முடியும் என்பதை ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டும். அன்றைக்கு அல்லாஹ் நல்லடியார்களே, மறுமையில் நமக்கு ரொம்ப அமல் என்பது ரொம்ப முக்கியம். அமல் முக்கியம். அமல் இல்லாமல், ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நீங்கள் செய்யக்கூடிய அமலின் காரணமாகத்தான் நீங்கள் சொர்க்கத்திற்கு போய்விடுவீர்கள் என்கின்ற எண்ணத்தையும் நீங்கள் வளர்த்துக் கொள்ளாதீங்க. ரசூலுல்லாஹ் இந்த எச்சரிக்கை செய்றாங்க. நான் தான் 5 நேரம் தொழுதுட்டேனே, நோன்பு வச்சுட்டேனே, ஜகாத் கொடுத்தாச்சு, 4 தடவை 5 தடவை ஹஜ் செஞ்சாச்சு, பல உம்ராக்கள் செஞ்சாச்சு, இதை விட என்ன வேணும்? அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தர மாட்டானா அப்படின்னு நினைப்பில் இருக்காதீங்க. நீங்கள் செய்யக்கூடிய அமல்களுக்காக அல்லாஹ் சொர்க்கத்தை தருவதில்லை. அல்லாஹ் தன்னுடைய அருளினால் தருகிறார். தன்னுடைய ரஹமத்தினால் உங்களுக்கு சொர்க்கத்தை தருவாரே தவிர நீங்கள் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தான ஞாபகத்துக்கள் அதுக்கெல்லாம் ஈடே இல்லை. அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ஞாபகத்துக்கும் நாம நன்றி கடன் செய்யணும் சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, உடல் உறுப்புகள்ல 360 உடல் மூட்டுக்கள் இருக்கிறது. ஒவ்வொன்றுக்கும் நீங்க தர்மம் செஞ்சுட்டே இருக்கணும். முடியுமா? நம்மளால முடியுமா? முடியாது. ஆனா அல்லாஹ் என்ன செய்றான்? கிருபையாளனாக இருக்கிறார். ஒரு சின்ன சின்ன விஷயங்களின் மூலமாக நீ செய்து விட்டால், எனக்கு நீ நன்றி கடன் செய்து விட்டால் போ அப்படின்றான் அல்லாஹ். 360 மூட்டுக்கள் இருக்குதுங்க நம்முடைய உடம்புல. அந்த ஒவ்வொரு மூட்டுக்கும் நாம தினந்தோறும் சதகா செய்யணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. நம்மளால செய்ய முடிகிறதா? அல்லது யாராவது செய்து வைக்கிறோமா? அப்படி செய்ய முடியாது என்று, செய்ய மாட்டார்கள் என்று அல்லாஹ்வுக்கு தெரியும். ஆனால் அல்லாஹ் என்ன செய்யறான்? அப்படியே லேசாக ஆக்குறான். உன்னால அது முடியலையா? இதை செய், போ லுஹா தொழுது போ, அதுக்கு சம்பாயிடு போ அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. இப்படியாக பெரிய விஷயங்களை சொல்லி சின்ன விஷயங்களை நீ செய்தாலே அதற்கான நன்மையை நான் தடுத்து விடுகிறேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக பல ஹதீஸ்களை நம்ம பார்க்கிறோம் என்று சொன்னா
கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தி மறுமைக்காக நம்மால் என்ன இயலுமோ அதை சேமிச்சு வைக்கணும். இந்த உலகத்தில் நிரந்தரம் இல்லாத இந்த உலக வாழ்க்கைக்காக எவ்வளவு முயற்சிகள் நாம் மேற்கொள்வோம், எவ்வளவு முயற்சிகளை மேற்கொள்வோம். ஒரு சாதாரணமான ஒரு வீடு கட்டுவதற்காக எத்தனை முயற்சிகள், யார் யாரிடத்தில் எத்தனை என்னென்ன கேள்விகள், எத்தனை பேச்சுக்கள் ஏச்சுக்கள். ஒரு வீடு வாங்கணும், ஒரு கட்டு வீடு வாங்கி அதுல என்ன ஒரு 20 வருஷம் 30 வருஷம் இந்த உலகத்துல வாழ போறோம் இல்லையா? அவ்வளவுதானே. ஒரு வருடம் 40 வயசுல ஒரு சொந்த வீடு கட்டான்னு சொன்னா அவன் ஒரு 80 வயசுல மொத்தா போனது 40 வருஷம் அந்த சொந்த வீட்டுல வாழணும். அவ்வளவுதானே. அதற்காக அவன் எடுக்கக்கூடிய முயற்சிகளை கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷங்களாக அவன் சிறு சேமிப்பு செய்து சேமித்து வைத்து அந்த ஒரு வீட்டை கட்டி இருப்பான் அல்லவா? ஆனா மறுமையில் அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை தரானே, சொர்க்கத்தை தரேன்னு சொல்றானே, சொர்க்கத்தை நான் வகிப்பதில் முத்தகீன்களுக்காக நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறானே, அந்த சொர்க்கம் என்பது சாதாரணமானதா? எப்படிப்பட்ட இன்பங்களால் செதுக்கப்பட்டது அந்த சொர்க்கம். அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்களே, எந்த கண்ணும் கண்டிராது, எந்த காதும் கேட்கிறாது, எந்த மனிதனுடைய இதயமும் சிந்தித்து உணர முடியாது இன்பங்களால் நிறைந்தவை என்ற சொர்க்கம். அந்த சொர்க்கத்தை என்னுடைய இபாதிய சாலிஹீன்களான நல்லடியார்களுக்காக நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன் என்றால் சொல்றானே, அந்த சொர்க்கம் இலகுவாக நமக்கு கிடைத்து விடுமா? வெறும் கல்லாலும் மண்ணாலும் கட்டப்பட்ட இந்த உலகத்தில் ஒரு வீடு அமைப்பதற்கு நாம் எத்தனை முயற்சிகளை மேற்கொள்கிறோம். நாளை வறுமையில் முத்தான மாளிகைகள், வைடூரியங்கள், வைரங்கள், ஏன் அந்த மண்ணே கஸ்தூரியாக இருக்கவே, சொர்க்கத்தின் மண்ணே கஸ்தூரியாக இருக்கவே. அப்படிப்பட்ட அந்த சொர்க்கத்தில் நுழைவது என்பது சாதாரண விஷயமா? அதற்காக நாம் என்ன முயற்சிகளை மேற்கொண்டோம், என்ன அமலை செய்தோம், யோசிக்கணுமா இல்லையா? யோசியுங்கள் சகோதரர்களே. நான் மறுமைக்காக என்ன முற்படுத்தி வைத்திருக்கிறேன், அதுதான் அல்லாஹ் பல இடங்களிலும் நம்மளை யோசனை பண்ண சொல்றான், சிந்திக்க சொல்றான். இதை மட்டும் நீ மறந்துடாது. போல மரணத்துக்கு பிறகு உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அல்லாஹ் பல இடங்கள்ல மௌத்தை பத்தி சொல்லிட்டு அடுத்த கட்டம் சொல்லக்கூடியது மறுமையை பத்தி தான். இன்னல் மௌத் அல்லதி தஃபிரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும். அல்லாஹ் சொல்றான், இன்னல் மௌத் அல்லதி தஃபிரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும். எந்த மரணத்தை கண்டு நீங்கள் நடுநடுங்கி அஞ்சி ஓடுகின்றீர்களோ அந்த மரணம் உங்களை துரத்தி வந்து பிடிக்கும். மூட்டா போயிடுவோம். பிறகு யாரிடத்தில் நாம் நிப்பாட்டப்படுவோம்? அல்லாஹ் சொல்றார், சும்ம துரத்துன இலா ஆலிமில் கைபி வஸ்ஸஹாதா. மறைவானதையும் வெளிப்படையானதையும் அறியக்கூடிய அந்த அல்லாஹ்வுக்கு முன்னால் நீங்கள் நிப்பாட்டப்படுவீர்கள். மௌத்தோட முடிஞ்சிருச்சு, மண்ணோட மண்ணா நம்ம போயிடுவோம் நினைச்சிடாதீங்க. என்கிட்ட வரணும் என்பதை அல்லாஹ் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறார் என்று சொன்னால் என்ன காரணம்? இந்த உலகத்தில் நாம் அப்படித்தான் வாழணும். அந்த பயத்தோடு வாழ்ந்தால் நாளை மறுமையில் அல்லாஹ்வுக்கு முன்னால் நாம் நிற்க வேண்டியது இருக்கிறதே என்கின்ற அந்த சிந்தனையோடு வாழ்ந்தால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க சகோதரர்களே. சஹாபாக்களுக்கெல்லாம் அந்த சிந்தனையோடு வாழ்ந்தாங்க, அந்த சிந்தனையோடு வாழ்ந்தாங்க. அதனால்தான் அவர்களுக்கு அல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹும் வ ரதூ என்கின்ற அந்த பட்டத்தையே கொடுக்கிறான், ஒரு நற்சான்றிதழையே அல்லாஹ் கொடுக்கிறான். இப்ப நமக்கு அந்த சிந்தனை இல்லாமல் இருக்கிறோம். எனவே அந்த சிந்தனையை வளர்த்துக் கொள்ளுங்கள். மரணத்திற்கு பிறகு நாம் அல்லாஹ்வை சந்திக்க இருக்கிறோம் அப்படின்ற அந்த சிந்தனை உணர்வு நமக்கு ஒவ்வொரு வினாடியும் வரும். ரசூலுல்லாஹ்வை மிகைப்படுத்தி எந்த அளவுக்கு அதை சொல்கிறான்னு சொன்னா, அக்ஸிரு திக்ர ஹாதிமுல் லத்தாத், உலக இன்பங்களை எல்லாம் முறித்து விடக்கூடிய, ஆசைகளை எல்லாம் முறித்து விடக்கூடிய அந்த மரணத்தை நீங்கள் அதிகமாக நினைவு கொடுங்கள்.
இந்த ரமலானை நாம் பெற்றுக்கொண்டோம். இன்னும் 20 நாட்கள் இருக்கிறது. இந்த 20 நாட்களுக்குள் எனக்கு மரணம் வந்துவிட்டால் இந்த ரமலானை நான் முழுமையாக அடைய முடியாது, ஒரு துர்பாக்கியவனாக ஆகிவிடுவேனே என்ற அந்த கைசூறு நமக்கு வரணும். சஹாபாக்கள், சலஃபுகள் 6 மாதங்களுக்கு முன்னதாகவே இந்த ரமலானை நான் அடைய வேண்டும், இந்த வருடத்தை அடைந்து விட்டேன், இந்த வருடத்தில் ரமலானை நான் அடைந்து அதிலே இபாதத்துகள் செய்ய வேண்டுமே என்கின்ற ஆர்வமும் 6 மாதத்திற்கு முன்னதாகவே அவர்களுக்கு எல்லாம் வந்துவிடும் என்று சொன்னால், நான் ரமலானை அடைந்தும் கூட ரமலானுடைய காலகட்டங்களில் கூட பள்ளிவாசலுக்கு நான் வரமாட்டேன் என்று சொன்னால் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் சொல்லுகிறேன். அதனால அருமையான ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய எல்லா இபாதத்துகளுக்கும் நோன்பு மாத்திரம் அல்ல, தொழுகை, ஜகாத், சதகா, இன்ன பிற எந்த நல்ல அமல்களாக இருந்தாலும் அதற்கு அதிகப்படியான நன்மைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாரி வழங்குவதற்கு காத்துக் கொண்டிருக்கிறார். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமலான் துவங்குகின்ற பொழுதே சொல்வார்கள், அதாக்கும் ஷஹ்ருன் முபாரக்குன் அப்படி சொல்வாங்க. அதாக்கும் ஷஹ்ருன் முபாரக்குன், பரக்கத்து பொருந்திய அந்த மாதம் உங்களுக்கு வந்து விட்டது. பரக்கத்து பொருந்திய மாதம், எல்லா விதத்திலும் பரக்கத்து. நம்ம எந்த ஒரு அமலை செய்தாலும் அல்லாஹ் பரக்கத்தான் கூலி கொடுப்பான். எந்த ஒரு நல்ல அமலை செய்தாலும் அல்லாஹ் பரக்கத்தாக கூலி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அந்த மாதத்தை நாம் நல்ல முறையில் பயன்படுத்துகிறோமா இல்லையா? எத்தனையோ சகோதரர்கள் இந்த மஹல்லாக்களை பார்க்கிறோம். இரவு தொழுகை இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, அங்கே ஒரு குரூப் ஃபுட்பால் விளையாடி கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்கணும் இந்த சமூகத்தை அல்லாஹ் பாதுகாக்கணும். இரவு தொழுகையில் ஒரு சில நபர்கள் கூடி அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதே முஸ்லிம் சமூகம், அதே லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திருக்கலிமாவை முடிந்த சமூகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? வீணான விளையாட்டுகளிலும் வீணான பேச்சுக்களிலும் அந்த நேரத்தையும் காலத்தையும் பாழ்படுத்திக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அல்லாஹ் மறுமையில் கேட்பானே என்கின்ற ஒரு துளி அளவு சிந்தனையும் கூட இல்லாமல் இந்த சமூகம் மாறுகிறது என்று சொன்னால், இதற்கு நாமும் பொறுப்புதாரிகளாக ஆகும். வளர்ந்து வரக்கூடிய சமூகம், இளைய சமூகம், இளைஞர்கள் இப்படியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த இளைஞர்களை ஏன் வழிநடத்தவில்லை என்ற கேள்வியை இங்கு இருக்கக்கூடிய பெற்றவர்கள், பெரியவர்கள் இவர்களின் மீதும் அது கடமை. வெறும் இமாம் மட்டும் பயால பேசிட்டு போயிட்டா போதாது, அதற்கான முயற்சிகளை நாம் மேற்கொள்ளணும். அது ஒவ்வொரு வீடுகளிலிருந்து ஆரம்பமாகும். ஏன் வீட்டு பிள்ளையாக இருக்கிறானா, அவன் இந்த நேரத்தில் எப்போ எந்த நேரத்தில் தொழுக வேண்டுமோ அந்த தொழுகைக்கு நான் அவரை அனுப்பிவிட வேண்டும் என்கின்ற அந்த குறிக்கோளோடு இருக்கிறோம். நாம எங்க அந்த நிலைமை நமக்கு இருக்குதா? நாமளே பள்ளிக்கு வர்றது இல்ல. நம்ம போய் நம்ம பையனை போறான்னு சொன்னா அவன் போங்கன்னு சொல்லுவான். அந்த நிலைதான் இன்றைக்கு நமக்கு இருக்கிறது சகோதரர்களே. அந்த நிலை மாற வேண்டும். நம்முடைய குடும்பத்தை நாம் திருத்த வேண்டும் சொன்னால், நம்ம குடும்பம் ஃபர்ஸ்ட் மார்க்கத்துடைய கல்வியை கற்ற குடும்பமாக இருக்க வேண்டும். அட்லீஸ்ட் மார்க் ஒரு வீட்டுல ஒரே ஒரு பெண்மணி, மாஷா அல்லாஹ், ஒரே ஒரு பெண்மணி மார்க்கம் படித்தவர்களாக இருந்தால் போதும், மார்க்கம் படித்தவர்களாக இருந்தால் போதும், நிச்சயமாக அந்த குடும்பம் மட்டுமல்ல, அந்த தலைமுறையே, அவருடைய சந்ததிகளே மிக சிறப்பான சந்ததிகளாக வாழ்வாங்க. இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் இப்படி தரிகட்டு போவதற்கு என்ன காரணம் என்று சொன்னா, நம்ம வீட்டில் எந்த விதமான மார்க்க ஞானமும் இல்லை, மார்க்க இல்மும் இல்லை. அதற்கான எந்த முயற்சிகளையும் நம்ம மேற்கொள்ளாதது விளைவுதான் இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலே சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய வேதனையின் உச்சகட்டமாக நான் இது சொல்கிறேன் சகோதரர்களே. பார்க்கிறோம், பைக் எடுக்கிறான், ஒரு உயிரை கொண்டு வருகிறான். சமீபத்தில் நேற்று முன்னாள் நடந்த நிகழ்வுகளை பார்க்கிறோம். ஒரு ஆட்டோ டிரைவர் ஸ்மார்ட்ல இருக்கிறாரு,
பைக் அவ்வளவு வேகமா ஓட்டுறான். ஒரு உயிர் என்பது எவ்வளவு பெரிய விஷயம். அந்த உயிரை சர்வ சாதாரணமாக வைக்கேற்று கொண்டு போறான். நாளை மறுமையில் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிப்பாட்டுகின்ற பொழுது யார் ஒரு உயிரை அநியாயமாக கொண்டாலும் ஒரு சமூகத்தையே கொண்டார். சொல்றாங்க, தெரிந்து செய்யற தெரியாம செய்யற, எதிர்பாராதமாக நடந்துவிட்டது என்று சொன்னாலும் ஜாக்கிரதையாக இருக்கணுமா இல்லையா? ஜாக்கிரதையா இருக்கணுமா இல்லையா? ஒரு தெரு, ஒரு ரோடு என்று இருக்கிறது சொன்னால் அதில் பல பேர்கள் வருவார்கள், போவார்கள், சிறுவர்கள் விளையாடுவார்கள், பெண்கள் போவார்கள், வருவார்கள். இதையெல்லாம் கவனத்தில் கொண்டதாலே நம்ம பைக் ஓட்டணும், கார் ஓட்டணும். ஆனா அது எந்த இதுவும் இல்லாமல் அந்த இள ரத்தத்துல நான் என்ன செய்ய முடியுமோ அதை நான் செஞ்சு முடிச்சிடுறேன் அப்படின்ற ஒரு தோரணையில் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அதுலயும் என்ன செய்யறாங்க, நேரங்களையும் காலங்களையும் கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். அன்றைக்கு அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே ஒவ்வொருவர்களும் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, குல்லுக்கும் ராயின் வ மஸ்ஊலின் அன் ரஅய்யத்திஹி, உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரி. இது பள்ளிவாசல் நிர்வாகத்துக்காக தான் பொறுப்புதாரி என்றோம், இமாம்கள் தான் பொறுப்புதாரிகள் என்று அல்ல. நன்மை எது தீமை எது என்று சொல்லக்கூடிய கடமையும் உணர்வும் எங்களுக்கு இருக்கிறது. அதே நேரத்தில் உங்களுடைய குடும்பத்தாரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்ப தலைவர்களுக்கும் அந்த குடும்பத்தை சரிவர நடத்துவதற்குண்டான அந்த பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. அதை மறந்துடாதீங்க. அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த குழந்தையை எப்படி வளர்த்தாய் என்று அல்லாஹ் ஞாபகத்தின்றான். குழந்தை பாக்கியங்களை எல்லாம் அல்லாஹ் ஞாபகத்தில் என்று சொல்கிறான். அதையெல்லாம் நீ எப்படி வளர்த்தேன் என்று அல்லாஹ் மறுமையில கேட்பான். அந்த கேள்விக்கு பதிலளிக்காமல் மஹ்ஷர் என்று சொல்லக்கூடிய அந்த பெருமணிகள் வந்து உங்களுடைய பாதங்களை கூட நம்மால் அசைக்க முடியாது. அதனால நம்முடைய பிள்ளைகளை மார்க்க தொடர்போடு வளரக்கூடிய பிள்ளைகளாக உருவாக்கணும். அதற்கு நாம ஃபர்ஸ்ட் முதல்ல நம்மை நாம் தர்பியத்தை செய்து கொள்ளணும். பள்ளிவாசலோடு நம்மை நாம் அதிகமாக தொடர்புகளை ஏற்படுத்திக் கொண்டா ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய சந்ததிகள் பள்ளிவாசலோடு தொடர்புகளை அதிகப்படுத்திக் கொள்வார்கள். எனவே அன்றைக்கு நீ அல்லாஹ் நல்லடியார்கள், எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாம், ஆனா அதை நம்ம நடைமுறைக்கு கொண்டு வரணும். என்ன கேட்கிறோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில எடுத்து நடக்க வேண்டும் என்கின்ற அந்த உணர்வோடு கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு அந்த வாக்கியத்தை தருவோம். இவ்வளவு தூரம் நான் பயானை கேட்டேன், இந்த குத்துபாவில இவ்வளவு தூரம் விஷயங்களை சொல்றாங்க, நான் அதை உள்வாங்கி அதை நான் நடைமுறைப்படுத்த வேண்டும், அதற்கான தௌஃபீக்கு குடியா அல்லாஹ் அல்லாஹ்ட்ட கேளுங்க. ரமலானுடைய மாசத்துல அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சுட்டு போங்க. நிச்சயமாக நம்முடைய வீடு மார்க்கத்தின் வீடாக இருக்கும், மார்க்கத்தின் வீடாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் வருங்காலத்தில் மிகப்பெரிய கைசெலுத்தக்கூடியவர்களாக நம் சமூகம் ஆகிவிடும் சகோதரர்களே. அதனால் யோசியுங்கள், புனிதமிக்க இந்த ரமலானுடைய காலகட்டங்களில் பள்ளி வாசலோடு அதிகமான தொடர்புகளை ஏற்படுத்துங்கள். இதுவே ஆரம்பமாக இருக்கட்டும். அத்தோடு சேர்ந்து வரக்கூடிய காலகட்டங்களிலும் தொடர்ந்து அல்லாஹ்வை வணங்கி வழிபடக்கூடிய நன்மக்களாக நாம் மாறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அத்தகைய நல்ல வாய்ப்பினை நம் அனைவர்களுக்கும் ஏற்படுத்தி தருவானாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபியஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு நம்முடைய சமூகம் பல வழிகளிலும் வழிதவறி போய்வதற்கு காரணம் இஸ்லாமிய மார்க்கம் ஒவ்வொரு குடும்பங்களிலும் செல்லாததுதான் என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் சிறார்களும் வழிதவறி போவதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், நம்ம குடும்பத்தில மார்க்கம் படித்தவர்கள் யாரும் இல்லை. ஏதோ வாரத்துக்கு ஒரு நாள் ஜும்மாக்கு போறோம், பயானம் கேட்கணும், அதோடு பள்ளிவாசல் இருந்து போகிற போது மறந்து போயிடும், முடிஞ்சு போச்சு.
மற்றபடி அவ்வப்பொழுது ஏதாவது தவறுகள் செய்கின்ற பொழுதெல்லாம் அதை சுட்டிக்காட்டி இது தவறு, இது மார்க்கத்திற்கு புறம்பானது, இப்படி போகக்கூடாது, இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று சொல்லித்தரக்கூடிய அளவிற்கு நம்முடைய வீட்டு பெண்மணிகளும் இல்லை, நாமும் இல்லை. ஏன்னா அதை நாம கற்றுக்கல. ஆனா உண்மையிலே ஒவ்வொரு வீடுகளிலும் ஒவ்வொரு தாய்மார்கள் மார்க்கத்தை தெரிந்திருந்தாலே போதும் நிச்சயமாக அந்த குடும்பம் அல்லாஹ் பொருந்திக் கொண்ட குடும்பமாக அந்த குடும்பமாக செல்வதில்லை. அதனால்தான் நம்முடைய ஜமியத் அஹ்லுல் குர்ஆன் ஹதீஸ் ஒவ்வொரு பகுதிகளிலுமே பெண்கள் இஸ்லாமிய கல்லூரி ஆரம்பித்து ஒரு வருட தீனியத்து கல்வி, மார்க்கத்தின் அடிப்படையான கல்வி, இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய அந்த மாபாதக செயலிலிருந்து ஒவ்வொரு முஸ்லிம்களும் விடுபட வேண்டும் என்பதற்காக வேண்டி அடிப்படையான அக்கீதாவுடைய பாடங்களை அவர்களுக்கு ஆணித்தரமாக சொல்லிக் கொடுக்கப்பட்டு ஒரு வருட தீனியத்து கல்வி என்றும், அதே போன்று மார்க்கத்தை முழுமையாக ஒரு அளவுக்கு முழுமையாக தெரிந்து கொள்வதற்காக 3 வருட ஆலிமா பட்டய படிப்பையும் கூட ஆங்காங்கே நம்முடைய கிளையில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் பல பள்ளிவாசல்களிலும் டிடிஐசி தீனியத் என்கின்ற அந்த மார்க்க படிப்புகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் சமீபத்தில் ஒரு 4 வருடங்களுக்கு முன்னதாக குறிச்சி பிரிவு பகுதி, உங்களுக்கெல்லாம் அந்த பகுதி எப்படிப்பட்ட பகுதி என்று தெரியும். பல்வேறு அனாச்சாரங்களும் விதகத்துகளும் மார்க்கத்துக்கு புறம்பான பல்வேறு விஷயங்களும் நடைபெறக்கூடிய ஒரு பகுதி. அந்த பகுதியில ஏகத்துவத்தை சொல்வது என்பது கடினமான ஒரு விஷயம். எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலும் உடனே வியாக்கியானம் பேசுவதற்கு 4 பேர் வந்துருவான். அப்படியான ஒரு பகுதியாக அது இருந்தது. மாஷா அல்லாஹ், அந்த பகுதியில் நம்முடைய ஜமியத் அஹ்லுல் குர்ஆன் ஹதீஸ் ஒரு பள்ளியை நிர்வகித்து கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டு காலங்களாக அங்கே ஒரு பள்ளியில் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. இப்ப அந்த பகுதியில் உள்ள தாய்மார்களை, பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை எப்படியாவது மார்க்கத்திற்கு அவர்களுக்கு கரெக்டான சரியான மார்க்கத்தை சொல்லிவிட்டால் இனி வரக்கூடிய சந்ததிகள் தெளிவடைந்து விடுவார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி அங்கே அன்னூரா மகளிர் இஸ்லாமிய கல்லூரி என்ற பெயரில் ஒரு கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் முடிவடைந்து விட்டது. இந்த 4 ஆண்டுகளில் அல்லாஹ்வுடைய பேரருளால் பெரும்புதவினால் கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட மாணவிகள் ஒரு வருட தீனியத்து படிப்பை முடித்து, அவர்கள் முடித்ததோடு மாத்திரமல்லாமல் தங்களால் முடிந்த அளவுக்கு அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் ஏகத்துவ பிரச்சாரங்களையும் தங்களால் முடிந்த அளவுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இந்த வருடம் 3 வருட ஆலிமா படிப்பை முடிக்கக்கூடிய மாணவிகள் ஒரு 11 மாணவிகள் இருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்கும் சபத வழங்கக்கூடிய நிகழ்வு இருக்கிறது. இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சமூகம் நல்ல சமூகமாக உருவாவதற்கு பெண்களுக்கு மார்க்க கல்வி தேவை. அது எந்த விதத்திலும் அவர் நினைக்கக்கூடாது, தொய்வடைந்து விடக்கூடாது. இப்போ சமீப காலங்களாக ஒரு பொருளாதார சிக்கல்கள் அந்த பகுதியில இருக்கு. அதனால அந்த அன்னூரா என்று சொல்லக்கூடிய அந்த கல்லூரியை ரன் பண்ணுவதற்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பொருளாதார எத்தனையோ மாணவிகள் வராங்க, அவங்களுக்கு இலவசமாக நாங்க கல்வி கொடுக்கணும் நாடுறோம், ஆனா எங்களுக்கு பொருளாதாரம் இல்லை. அப்ப அந்த பொருளாதாரம் எங்களுக்கு தேவைப்படுது என்று சொல்லி அந்த பொருளாதாரத்தை அவர்களுக்கு ஒரு நிறைவாக கொடுத்தால் நிச்சயமாக இன்னும் பல மடங்கு வீரியத்தோடு அதை செயல்படுத்துவார்கள். அந்த கல்லூரி நாம் ஒரு முதல்வராக இருந்து கொண்டிருக்கு. அந்த கல்லூரியில் என்னென்ன பாடங்கள் நடக்கிறது என்பதை நாம் தான் டிசைட் பண்றோம், பண்ணி இதைதான் அந்த மக்களுக்கு கொடுக்கிறோம் அப்படின்ற அந்த விஷயங்களை ஒரு சரியான ஒரு சர்வீஸ் போட்டு அந்த மக்களுக்கு நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். நல்லவிதமாக அந்த மக்கள் எல்லாம் எத்தனையோ சிறுக்கு விழாக்கள் இருந்த அந்த மாணவிகள் எல்லாம் இன்றைக்கு அவர்கள் மூலமாக அந்த குடும்பங்களே தௌஹீத் பக்கம் வந்திருக்கு, ஏகத்துவத்தின் பக்கம் வந்திருக்குது அப்படின்னு சொல்லும்போது அது மிகப்பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. அப்ப அது தொய்வடைந்து அது நின்றுவிடக் கூடாது என்ற காரணத்துக்காக ஒரு பொருளாதார பெரிய ஒரு சிக்கலாக இருக்கு. பொருளாதாரம் இன்னைக்கு ஒரு நாளைக்கு போகும், ஆனா ஒரு ஸ்தாபனங்கள் தொடர்ந்து நடக்கணும்னா அதற்கு பொருளாதாரம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. நம்மள்கிட்ட இருக்கு மத்தவங்கள்ட்ட போகும், மத்தவங்க இருக்கு நம்மள்கிட்ட திரும்ப திரும்ப வரும்.
ஆனா இந்த கல்வி என்பது நாம் ஒருவருக்கு கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் அந்த கல்வி அவர் உயிருள்ள வரைக்கும், ஏன் அவர் இந்த உலகத்தை விட்டு மரணித்து விட்டாலும் அவர்களின் மூலமாக யாரெல்லாம் கல்வி பெற்றார்களோ அது சங்கிலி தொடரை போல எல்லோருக்கும் நன்மையை போய் சேர்த்து கொண்டே இருக்கும். அப்ப அந்த பொருளாதாரம் ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கிற காரணத்தினால இன்ஷா அல்லாஹ் இன்றைய புரிதலுக்கு இந்த ரமலானுடைய மாதத்தில் வருடத்திற்கு ஒரு தடவை அந்த மதரசாவுக்காகவே அந்த மதரசாவுடைய வளர்ச்சிக்காக நம்ம என்ன செய்வோம், பொருளாதாரத்தை எடுத்து கொடுக்கிறோம். அந்த வகையில் தான் இன்றைக்கு கோவை மாநகரத்தில், அதாவது புறநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிவாசல்களுடைய கிளைகளில் இருந்தும் ஜும்மாவுடைய வசூலை எடுத்து அந்த அன்னூரா கல்விக்காக கொடுக்க வேண்டும் என்று நிர்வாகிகள் முடிவு செய்திருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை நல்லுள்ளங்களும் அந்த அன்னூரா கல்விக்காக உங்களுடைய பொருளாதாரத்தை தாராளமாக வாடி வழங்குங்கள். எதோ நான் எடுத்துட்டு வரல அதனால விட்டுறேன் என்று சொல்லாமல், எடுத்துட்டு வரவில்லை என்று சொன்னாலும் நிர்வாகிகளை அணுகி இன்ஷா அல்லாஹ் நான் கொடுத்துவிடுகிறேன் என்ற ஒரு வாக்குறுதியாக இன்ஷா அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கான நிரப்பமான கூலியை இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு தந்தருள்வானாக என்று பிரார்த்தனை செய்தவனாக வார்த்தைகளை கொடுக்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஃபதுகுருல்லாஹ யذ்குருக்கும் வதுஊஹு யஸ்தஜிப் லக்கும் வலதிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.